ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கிளாஸ் நம்பர் 86, 5வது அத்தியாயம் 12வது வசனத்திலேருந்து. இன்னைக்கு டேட் வந்து ஷாபான் 11, 1446 ஞாயிற்றுக்கிழமை. இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். இந்த உறுதிமொழி பனி இஸ்ராயல்கள்கிட்ட அல்லாஹ் வாங்கினதை இப்போ இங்கே ரிப்பீட் பண்ணுறப்ப இந்த சூறா பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அந்த போக்கு, முஸ்லீம்களுக்கு ஜென்ரல் அட்வைஸு அதெல்லாம் பண்ணிவிட்டு, இதை வந்து இந்த சூறா கிட்டத்தட்ட எல்லா உம்மத்துகளுக்கும் ஹுஜ்ஜத்து நிறுவக்கூடிய ஒரு சூறா இது. இதில் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. என்ன சொல்கிறது, அது ஒரே கல்லில் 3 மாங்காய், அதே மாதிரி எல்லாரையும் ஒரே ரூமில் போட்டு ஒரு ரூமை குத்துறது இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து எல்லாரையும் வந்து ஹோல்சேலாக அவங்களுடைய அந்த வண்டவாளத்தை வந்து தண்டவாளம் ஏற்றக்கூடிய சூறா இது. இப்போ இந்த இடத்துல வந்து யாரும் வந்து அல்லாஹ்வுடைய செல்லப்பிள்ளை கிடையாது அப்படிங்கிறத இந்த சூறா வந்து உடச்சி, அல்லாஹ்வுக்கு செயல்கள் தான் முக்கியம், சும்மா பெயர்கள், உங்களுடைய பெயர்கள் வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அப்போ இந்த இடத்துல 12வது இந்த வசனத்திலேருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். இப்படி ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தான். என்ன? தூர்மலையை மேலே உயர்த்தி இந்த வேதத்தை வந்து உறுதியாக பற்றி பிடித்து நடக்கணும். அப்போ ஏகப்பட்ட உறுதிமொழிகள் அங்கே இருக்கும், நம்ம பார்க்க முடியும். பஹ்ரால கூட வரும், உங்களில் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதீர்கள். அதாவது ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்க, அந்த குடியிருப்பு பகுதிகளிலேருந்து அந்த மக்களை விரட்டாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் விரட்டினாங்க. இப்போ இன்றைக்கி கூட அந்த வாக்குறுதி வந்து மீறுறாங்க. இப்போ அங்கே காசால மக்கள், அப்பாவி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள வெளியேற்றுறாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்த வாங்கின வாக்குறுதிக்கு முரணான செயல். இப்போ வேறு திட்டம் ப்ரொப்போசல்லாம் முன் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து இவர்களுடைய சூழ்ச்சியை அம்பலம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு 99% வந்து நம்புவாங்க இவங்களுடைய பேச்சை, 1% தான் நம்ப மாட்டாங்க. இப்போ 99% வந்து நம்புறதில்லை. முஸ்லீம் அல்லாத எல்லா விமர்சகர்களும் அரசியலை பார்க்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க, இது அப்பட்டமான நயவஞ்சகத்தனம். எது? காசா மக்களை வெளியேற்றி நாங்கள் வந்து குடியிருப்பு கட்டி தர போகிறோம். ஏண்டா அப்போ இடித்தது யாரா? அதுவும் நாங்களாம். அப்போ பர்பஸ் என்ன? ஏன் ஒவ்வொரு பில்டிங்கும் டார்கெட் பண்ணி இடித்தாங்க? ஹமாஸை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஹமாஸை ஒழிச்சாங்களான்னா காசா மக்களுடைய கட்டடங்களை தான் அவங்க ஒழிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே குடியிருப்புகள் கட்டப்பட்டுருச்சு. எகிப்துலேயும் ஜோர்டானில் இதில் எல்லா பகுதியிலையும் கட்டப்பட்டுருச்சு. எங்கெல்லாம் இவங்களுடைய நாய்கள் இருக்காங்களோ, அவங்க விசுவாசமான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டப்பட்டு எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ போர் நிறுத்தம், அப்புறம் இது எல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு. நம்மளை தவிர இப்போ வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை தவிர எல்லாருக்கும் இது வந்து அப்பட்டமாக வெளிப்பட்டுருச்சு. எல்லாரும் கமெண்ட்ஸ் வந்து கிறிஸ்தவர் போட்டிருக்காரு, தமிழ் பொக்கிஷம் போட்டிருக்காங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு உறுதிமொழி அல்லாஹ் வாங்குறான் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த உறுதிமொழி விசாரிக்கப்படும். அப்போ அல்லாஹ் கேட்குறாங்க, இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான், மேலும் அவர்களில் 12 பேரை கண்காணிப்பாளராய் நியமித்திருந்தான். அந்த 12 குலங்கள், இன்றைக்கி வந்து இலுமினாட்டி 13 குடும்பம், 12 குடும்பம், அந்த யூசுப் நபியுடைய 12 சகோதரர்கள், அதுதான் 12 குலங்கள். குலம் கோத்திரம்ங்கிறது அது அந்த ஃபேமிலியுடைய அந்த செயின் அதுதான் வந்து வரும். ஸோ இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, 12 பேரை வந்து நான் வாட்சிங்க்கு வச்சுருந்தேன் அப்படிங்கிறான். இது பைபிளில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 12 தலைவர்களை பற்றி பைபிளில் வருது. ஆனால் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரல. 12 பேரை வந்து லீடர் ஆக்கணும். அதாவது இந்த பதவி மட்டும் இருக்குது. அந்த 12 குலம் வந்து சுப்பீரியரு, அந்த 12 பேர் வந்து அவங்க தான் வந்து மேலே இருக்கணும், அந்த 12 குலங்கள் வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எங்களை தேர்வு செஞ்சான் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் மட்டும் அவங்க வச்சுருப்ப. இன்னைக்கு கிட்டத்தட்ட நாமளும் அப்படி தான் கிளைம் பண்ணுறோம்.
நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள், ஏன்னா ரசூலுடைய உம்மத்து, சொர்க்கத்தில் பாதியை ரொப்புறது எங்கள் கடமை, என்ன நரகத்திலோட எல்லாத்தையும் ரொப்புறது மற்றவங்க மேலே கடமை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நாமளும் என்ன பண்ணுறோம், இதே வேலையை பார்க்குறோம். அப்போ அங்கே அல்லாஹ் என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்க. வாட்ச் பண்ண சொன்னால் அவ எதை வாட்ச் பண்ண சொல்லியிருக்கான், எதை வாட்ச் பண்ண சொல்லியிருக்கான்? இந்த உறுதிமொழி என்ன லட்சணத்தில் போயிட்டு இருக்குது, என்ன அதில் எத்தனை கண்டிஷன் இவனுங்க மீறி இருக்கிறவங்க, உங்கள் குலத்துக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இப்போ இன்றைக்கி நாம் யாரை வந்து இது, அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன ஸ்டேட்டஸு, குர்ஆனுடைய உத்தரவுகள் என்ன கதி ஆகிருக்கு. இப்போ அந்த 12 குலம் இல்லை, இப்போ 1600 குலத்துக்கு மேலே போயிடுச்சு, 12,000 குலம் கூட இருக்கலாம். யாருக்கு இந்த விழிப்புணர்வு அல்லாஹ் கொடுக்குறானோ அவன் தான் வாட்ச் பண்ணணும். இந்த சமுதாயத்தை யார் வழி நடத்துறீங்களோ அவங்க வாட்ச் பண்ணணும், மாட்டுவீங்க அல்லாட்ட. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் நக்கீப் அப்படிங்கிறதா. நக்கீப் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்குது, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சமுதாயத்தோட போக்கு எப்படி போயிட்டு இருக்குது, எதை நோக்கி இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, எப்படி இவங்க மாறிட்டு இருக்காங்க, இவர்கள்ட்ட எந்தெந்த விஷயம் மாற்றம் அடைஞ்சிருச்சு, ஒழுக்கத்தில் கீழே போயிட்டாங்களா, விபச்சாரம் அந்த மாதிரி ஏதாவது கலாச்சார ரீதியாக என்ன மாதிரியான சீரழிவுகள்லாம் இவங்க ஏற்பட்டிருக்கு, அது வந்து பல்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். இப்படி ஒரு திங்க் டேங்கே இல்லை நம்மகிட்ட. சொல்கிறோம்ல இன்னைக்கு அமெரிக்கா மேலே இருக்குது, இது மேலே இருக்குன்ட்டு, அவங்க திங்க் டேங்க் வச்சுருக்காங்க. ஜனநாயகம் வந்து அது பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திங்க் டேங்க் வச்சுருக்காங்க. எல்லா நாடுகளையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், ஒரு ஆள் வச்சுருக்கோம், அவங்க ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் வெளியுறவுத்துறைக்கு, ஆப்பிரிக்காவுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், அதே வந்து யூரோப்புக்கு இன்னொருத்தர் போட்டிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து உலகத்தையே இன்றைக்கி வந்து கண்காணிக்கக்கூடிய வேலையை அவங்க பார்ப்பாங்க. எங்கெல்லாம் பிரச்சனை வருது, எங்கெல்லாம் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பேக் இதில் இருக்காங்க, எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கேம் ப்ளே பண்ணுவாங்க. எந்த இடத்துல வீக் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா பஷாருல் அசாத்துடைய அந்த ரெஜிம் சேஞ்சு, பங்களாதேஷில் நடந்த அந்த மாற்றம், இது பின்னாடிலாம் யார் இருக்கா, எனக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா தான். அதுவும் மக்கள் புரட்சியோ மக்களுடைய அந்த விழிப்புணர்வோ அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டையும் கிடையாது. அப்போ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அல்லாவுடைய ரூலை யார் ஃபாலோ பண்ணாலும் அது பயன் தருங்கிறதுக்கு இது ஒரு சான்று. புரியுதா? அப்போ இந்த இன்னைக்கு வந்து இந்த சூப்பர்வைசிங் அப்படின்னு ஒரு துறையே இருக்கு இல்லையா, அப்போ அந்த சூப்பர்வைசிங் வேலை மட்டும் நடக்காது, வேலை செய்யறவன் இருப்பான், ஒருத்தன் சும்மா இருப்பான். அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ வேலை செய்யறது இல்லை, ஆனால் அவன் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை என்ன சூப்பர்வைஸ் பண்ணுறது, நின்று பார்க்கணும் வேலை சரியாக நடக்குதா தப்பாக நடக்குதா அப்படின்னு. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறேன், 12 பேரை நான் கண்காணிப்பாளராக நியமித்திருந்தேன். இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன், நான் உங்கள் பேக்கப்பில் இருக்கேன். எவ்வளோ பெரிய ஒரு இது வலிமை, அல்லாஹ் என் கூட இருக்கு, நான் உங்கள் கூட இருப்பேன் அல்லாஹ் சொல்கிறேன். இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கின்றேன், என்னுடைய உதவி உங்களுக்கு வரும், சூழ்நிலையை நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன், உங்களுக்கு எந்த கவலையும் நீங்கள் பண்ணாதீங்க. அதனால தான் அல்லாஹ் இக்பாலும் சொல்லுவார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, கி முகமது சே வஃபாத்தூன், அதாவது முகம்மதுடன் நீ வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டான், முகம்மதுக்கு விசுவாசமாக நீ நடந்த அப்படின்னா எழுதுகோல் அல்லாஹ் உன் கையில் கொடுத்துருவான். மீனிங் என்ன அப்படின்னா, அல்லாஹ் கொடுக்க மாட்டான், சூழ்நிலைகள் நாம் விரும்பும்படி அல்லாஹ் அமைப்பான். ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் வந்து நம்முடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அமைப்பான். இன்னைக்கு இவங்க ஷார்ப்பெல்லாம் வச்சுட்டு வேலை செய்கிறது காட்டி, அன்னைக்கு வந்து ரசூலாவுக்கு வந்து அல்லாஹ் அகல் போரில் இந்த வெறும் காற்றை வச்சு அல்லாஹ் உதவி செஞ்சான். ஸோ அல்லாஹ் வந்து கடலை பிளந்து உதவி செய்ய எப்படி வேணாலும் பண்ணுவோம், சுனாமி வரப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், நான் உங்களுடன் இருக்கிறேன், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தியும். இந்த தொழுகையை நிலைநிறுத்தணும். ஏன்? இது வந்து சமத்துவத்தை வந்து கொடுக்கும். இந்த ஜமாத் தொழுகை, இந்த தொழுகை எந்த சமூகத்தில் அதனுடைய அனைத்து பிரின்சிபல்ஸோட பின்பற்றப்படுதோ அந்த இடத்துல என்ன இருக்கும், சமத்துவம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு அந்த இடத்துல இருக்காது. அது அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் அளித்து. ஜக்காத்துங்கிறது என்ன பண்ணும், அது வந்து தூய்மைப்படுத்திட்டே இருக்கும், நம்மளுடைய அந்த சிந்தனையை வந்து தூய்மைப்படுத்திட்டே இருக்கும். என்னுடைய தூதர்களை ஏற்று அவர்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும் வந்தீர்களாயின் நிச்சயமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன். அப்போ இதில் வந்து அல்லாஹ் 5 விஷயம் இங்கே சொல்கிறான். தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத்தை கொடுத்து வருவது, தூதர்களை ஏற்பது, அதாவது தூதர்களை தூதர்கள் என்று ஷஹாதத்து சாட்சி சொல்வது, வாயால் சொல்வது, அதுக்கப்புறம் தூதர்களுக்கு உதவி செய்வது, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது. இப்போ இந்த 5 விஷயத்தை செஞ்சீங்கன்னா நான் உங்களுடைய தீமையை போக்கி விடுவேன். அப்போ இந்த 5 விஷயம் செஞ்சால் தான் அவங்களுக்கு தான் வாக்குறுதி இருக்குது. இந்த ஜும்மா டு ஜும்மா, ஒரு உம்ரா டு உம்ரா, என்ன இந்த குர்பானி, இந்த ஆடு அறுத்தா முடிய அளவு நன்மை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் அன்று பிறந்த பாலகன், இதெல்லாம் வந்து இந்த 5 கண்டிஷனில் நீங்கள் ஒரு வாக்குறுதியை கூட மீறினீங்க அப்படின்னா உங்களுடைய தீமைகளை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அது அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளவு தௌபா செஞ்சாலும் சரி, காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு தொங்கினாலும் சரி, என்ன வாய்ப்பு கிடைச்சி மன்னரோட நீங்கள் உள்ளேயே போய் தொழுதுட்டு
காபாவுக்குள்ள நீங்க என்ன சேவை பண்ணாலும் உங்களை அங்க வர்றவங்களுடைய அந்த செருப்புகளை நீங்க வந்து அந்த குருத்வாரெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே, அது மாதிரி கழுவி கொடுத்தாலும் சரி, உங்க வாழ்க்கையே அங்க கழிஞ்சாலும் சரி, குரானுக்கு மாற்றமாக இந்த வாக்குறுதிகளுக்கு மாற்றமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து என்ன ஆயிரும், அல்லாஹ் வந்து உங்களுடைய தீமையை போக்க மாட்டான். மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன். அப்போ சொர்க்கம் வந்து யாருக்கு வந்து இங்க ஷூரிட்டி வந்து அல்லாஹ் பேசுறான். இந்த 5 வேலை இது இல்லாம நிறைய இருக்கு. இந்த இடத்துல 5 வந்து அல்லாஹ் சொல்றான். ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு தவறியவர் ஆவார். இதுக்கு அப்புறமும் யாராவது நிராகரிப்பை மேற்கொண்டால் அதுக்கப்புறம் நீங்க என்ன எழுவீங்க, இந்த சவாவு சபீல் அது வந்து ராஜபாட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. சில மொழிபெயர்ப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, அது நேர்வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோடைய ஃபுல் மீனிங் வந்து ஆக்சுவலாக எந்த லாங்குவேஜ்லையும் ஆல்டர்னேட் வந்து கொடுக்க முடியாது. அப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 5 விஷயம் பனி இஸ்ராயேலுக்கு வாக்குறுதி அல்லாஹ் வாங்கியிருக்கேங்கிறான். என்ன அவங்ககிட்ட சொல்லியிருக்கான், இந்த 5 செஞ்சால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நான் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எது இந்த 5 விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நாம் என்றைக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையோ, என்ன நம்ம வந்து இந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையோ அப்படி வந்து நொந்து போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே வராதுங்கிறேன். சமுதாயமாக ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன ஆகுது, அடி மேலே அடி அடி மேலே அடி அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இந்த 5ல் 2க்கு நமக்கு மீனிங்கே தெரியாது. நல்லா என்ன சொல்கிறான், நபிக்கு உதவி செய்வதில்லை, பி ருசுலி ரசூல்கள் பன்மையாக சொல்கிறேன். இப்போ இருக்கிறது அட் ப்ரெசென்ட் ரசூல்லா மட்டும்தான். மொத்த நபிமார்களுக்கு உதவி செய்யுங்கன்னு டைம் டிராவலில் போய் ஆதம் நபிக்கு ஒரு உதவி செஞ்சு, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கப்பல் செய்யும்போது அந்த சுத்தியெல்லாம் எடுத்து கொடுத்து ஆணி கொடுத்து கார்பெண்டர் வேலையை பார்த்து ஆது சமுதாயத்துக்கு போய் அங்கே போய் அவங்க பாறை உடைச்சிட்டு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணி, ஒரு நபி இல்லாமல் எல்லா நபிக்கும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கணுங்கிறான். அல்ல என்னங்கிறான், நபிமார்களுக்கு உதவி, என்னுடைய தூதர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கணுங்கிறான். தூதர்களை எப்படி போய் ரிவர்ஸில் போய் உதவி செய்கிறது? அப்படி லாஜிக் இருக்கா? ஏதாவது குரான் பேசுது, ஒரு வார்த்தை சும்மா பயன்படுத்துதா? என்னோட இந்த நபிக்கு உதவி செஞ்சுன்னா வேற வேலை முடிஞ்சது. எல்லா நபிமார்கள், யூசுப் நபி உதவி செய்ய சொல்றான், மூசா நபி உதவி செய்ய சொல்றான், இது இப்போ சொல்றான், எங்களை நம்மளை பார்த்து சொல்றான். எப்படி பாசிபிள் இது? திங்க் பண்ணி நீங்களே சொல்யூஷன் தேடுங்க. என்ன மீனிங்னே நமக்கு தெரியல இந்த 5ல். அதாவது ஃபாலோ பண்றது 2ஆம் பட்சம். அதனால நல்லா பிரிஸ்டா 2யும் என்னங்கிறான், நம்புறது வேற, உதவி செய்யறது இங்க 2 நல்லா டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிட்டான். என்னங்கிறான், என்னுடைய தூதர்களை ஏற்று. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏற்றதே பெரிய உதவி. அல்லாஹ் அதான் ரசூல்லா குரான்ல இன்னொரு இடத்துல வரும். அதான் என்ன சொல்லுவாங்க, இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஏதோ எனக்கு உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக நினைக்கிறேன். ஏதோ இஸ்லாத்துக்கு வந்து என்ன பண்றதுங்க, அந்த பக்ரீதில் அந்த கெடாவை அறுக்கும் போது அந்த ஃபீலிங்கு எவ்வளோ நம்மளை வந்து அது வருது. என்ன ஃபீலிங்கு, அறுத்து முடிச்சோடனே கால்குலேட் போட்டுருவோம், 12,000 ரூபாய்க்கு வாங்கணும், இத்தனை கிலோ கறி விழுந்துருக்கு, அப்படி கணக்கு போட்டு பார்த்து மார்க்கெட் ரேட்டு 780, இது ஈஸ்டூ ப்ராஃபிட்டாக போயிருக்கு, லாஸ் இல்லை. அப்படி எடுத்து நமக்கு தேவையான கறியை எடுத்து போட்டு எல்லாம் இது பண்ணி என்ன அவ்வளோதான். நம்ம நடாது நம்முடைய தீனு வந்து லட்சணம் என்ன, நம்ம செஞ்ச பெரிய உபகாரம் என்ன, நம்புறது. அல்ல இங்கே என்னங்கிறான், ஆமந்தும் பி ருசுல், அதாவது நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது இது தனி. அஸ்ஸஸ்துமூஹும் அக்ரஸாத்துஹுமுல்லா. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுக்கு உதவி செய்வது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அதாவது கடன் கொடுப்பது என்ன. அப்போ இந்த இடத்துல வந்து 2யும் அல்லாஹ் தனித்தனியாக பிரித்து சொல்றான். ஈமான் கொண்டது இல்லை, அவருக்கு உதவி செய்யணும். அப்போ எப்படி உதவி செய்யணும், சரி ஓகே, இது ஒரு போர்ஷன். அடுத்தது என்ன, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது. இப்போ கடன் அதை அவன்கிட்ட வாங்கினேன், அவன் உங்கள்கிட்ட வாங்கினேன். அப்போ கடன் வாங்கும்போது நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம், கொடுக்கறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கணும். சரி, இப்போ இன்னைக்கு எப்படி தான் நம்ம அல்லாட்ட கடன் கொடுக்கறது, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணால் அல்லாஹ்வுக்கு வந்து ரெசிப்ட் வரும், ரிசீவ்டு பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் திஸ் பர்சன், இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் கபரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடனுக்கு தேவையான அந்த ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். அது தெரியல. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது என்ன, அந்த இடத்துல ஏழைகளுக்கு தருவது ஜக்காத்தை தனியாக பேசிட்டான் அல்லாஹ். தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை அழிச்சு இது தனி என்ன. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன், ரசூலுக்கு உதவி செய்யுது. என்ன அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்ஷால்லா இதை பற்றி தனியாக ஒரு பயனாக பேசுவோம். இது அப்படியே சும்மா சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ரசூலுக்கு உதவி செய்கிறது என்னன்னா, ரசூலுடைய மிஷனுக்கு உதவி செய்யணும். ரசூலுக்கு ஒரு மிஷனே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயம் எப்படி ரசூலுக்கு உதவி செய்யும்? எல்லா நபிமார்களுடைய மிஷனும் ஒன்று தான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷனுக்கு நீங்கள் உதவி செய்தால் அவர்களுடைய லட்சியத்திற்கு நீங்கள் இன்னைக்கும் பண்ண முடியும். ஏன்னா மிஷல் ஸ்டில் கண்டினியூஸ், இன்னும் போயிட்டு இருக்குது. அதான் அல்லாஹ் இக்பால் சொல்றாரு, வக்த ஃபுர்சத்தே காம் அபி பாக்கிய நூரே இத்மாம் அபி பாக்கிய அப்படிங்கிறது. அதாவது இந்த உலகத்தில் வந்து தௌஹீதுடைய அந்த ஒளியை முழுமையாக கொண்டு சேர்க்கும் பணி
இன்னும் மிச்சம் இருக்கிறது. வக்த ஃபுர்சத் எங்ககிட்ட டைம் இல்லப்பா, எங்ககிட்ட வந்து வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை, இவ்வளோ பெரிய வேலை வந்து அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்னைக்கு நம்ம நேரங்கள் எதுல செலவழிச்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் உலகத்துல நினைச்சு பார்க்கணும். என்ன வேலை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து வழிகாட்டி நான் கிடையாது, புரியுங்களா? ஏன் நான் என்ன வேலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 40 வயசு ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் என்ன வேலைன்னு உங்கள் வேலையை நீங்கள் தான் தேடணும். நான் சொல்லி கொடுத்து தான் நீ மெக்கானிக்காக இருக்கியா, நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்களா, நீங்கள் டாக்டராக இருக்கீங்களா, நீங்கள் ரெக்ஸின் கடை வச்சுருக்கீங்களா, அப்போ உங்கள் வேலை என்னன்னு என்கிட்ட கேட்டு நீ புள்ளி வித்துட்டு இருக்க. எல்லாம் என்கிட்ட கேட்டு தான் ஒவ்வொருத்தரும் வியாபாரம் பண்ணுறீங்களா, எந்த ஏரியாவில் வாடகை போகணும், எந்த ஏரியாவில் குடியிருக்கணும் அப்படின்ட்டு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் நீங்கள் எலிஜிபிள் ஆகலைன்னு அர்த்தம். அல்லாஹ்கிட்ட உங்கள் சின்சியாரிட்டி நீங்கள் இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணலன்னு அர்த்தம். ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கான வேலை என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். புரியுதா? அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் மாறிட்டே இருக்கும். அப்போ ஹர்ஸ ஹசனா இது என்ன? அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அழகிய கடன். அல்லாஹ் கடன் கேட்கறான் அப்படின்னா வானம் பூமிக்கு சொந்தக்காரன், தனக்கு ஏன் கடன் சொல்றான்? அது ஜக்காத்தை குறிப்பிடல, அது தனி. மறுபடியும் போட்டு அங்கே கொண்டாந்து ஏழை கொடுத்தா அல்லாஹ் கொடுத்த மாதிரி அப்படின்லாம் வந்து டுமில்லாம் விடக்கூடாது. இங்கே தனியாக பிரிச்சுட்டான். ஜக்காத்தும் பிரிச்சாச்சு, அதில் எத்தனை வகையும் பிரிச்சாச்சு. என்ன அதுலேயும் ஒரு பகுதி வரும் அல்லாவுடைய இது அப்படின்ட்டு. இது 2.5% கிடையாது, இது 100% தரலாம். எதுக்கு? அழகிய கடன். அது உங்களுக்கு கிடைக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து அதை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்துங்க. அது உங்களுக்கும் உங்கள் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அது உங்கள் நபியுடைய மிஷனில் உங்களுக்கு எவ்வளோ டெடிகேஷன் இருக்கு, நீங்கள் அல்லாவோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது ப்ரூவ் பண்ணுறது தான் இது. அங்கே அல்லாஹ் வந்து ஃபிக்ஸ் பண்ணல இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ரேஷியோவில் இப்படின்ட்டு இல்லை, அது ரேஷியோ மாறும். அப்போ அது அல்லாவுக்கு கடன் அப்படின்னா நபியுடைய மிஷனுக்காக தக்பீரே ரப் அப்படிங்கிற அந்த லட்சியத்துக்காக செலவு பண்றது. ஏன்னா அல்லாவை பெருமைப்படுத்தும் ஒரு பணி, மிகப்பெரிய பொருள் செலவு தேவைப்படுற ஒரு பணி. இந்த பணி மூலமா என்ன நடக்கும்னா ஒன்றும் நடக்காது. அல்லாவை பெருமைப்படுத்துவது தான் இதோடைய மக்சது. அதுதான் வந்து இக்லாஸ். அதுல நிறைய அவுட்புட் நமக்கு கிடைக்கும். பதவி கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அமைதியான சூழ்நிலை கிடைக்கும். என்ன அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அதோடைய மக்சத் என்ன? தக்பீர ரப், உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. ஃபர்ஸ்ட் கமாண்டே அதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்தது. எடுத்தவொடனே அந்த சூரா முத்தசிர்லையும் முஸம்மிலையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கமாண்ட் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவீராக. எது என்ன பெருமைப்படுத்த? இந்த மலக்குகள்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, ஏதோ அவங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னா நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இப்படி எடுத்து பிரிச்சுக்கிட்டது இல்லை. தக்பீர ரப்னு என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பாருங்க, கடைசியாக வந்து எந்த அளவுக்கு இறைவனை புகழ வச்சாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த வகையில் செலவு பண்றது அல்லாஹ்வுக்கு கடன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இது எனக்காக பண்றான், வேற எந்த ரீசனும் இங்கே கிடையாது. இங்க வந்து மனிதர்கள் நீதி நிலைநாட்டப்பட்டு அது வந்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது, இதெல்லாம் வந்து செகண்டரி. அதனால இப்ப நீங்க நிம்மதியா வாழ்ந்ததுனால அந்த இந்த லட்சியத்துக்காக பாடுபட்ட இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. போட்ட காசு, அபூபக்கர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட். டெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டாங்க நிறைய பேர், தெரியுமில்ல? பெரிய பெரிய ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வச்சிருப்பான், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டானா அதுலேருந்து அவன் பல ஆங்கிளில் பார்ப்பான். ஒன்று வந்து லேண்டை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்ப்பான், போட்டால் வித்தா காசு வருமானு பார்ப்பான், கோல்டு வித்தா காசு வருமானு பார்ப்பான். ஸ்லீப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் வந்து போட மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே லேண்டில் போட மாட்டான். ஏன்னா அது உடனே காசு பண்ண முடியாது, அது தேவையான போது டக்குன்னு பண்ண முடியாது. அப்போ டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தனி, ஆக்டிவாக எதில் போட்டால் அவுட்கம் வரும். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுவானுங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பான், பெரிய கோடீஸ்வரன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஊரில் அவன் டெம்பரரியாக இருக்கணும்னு அவன் மைண்ட் செட் இருக்கும், அவ்வளோதான். அதனால இங்கே கொண்டாந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பண்ணுறது, 50,000 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்து நீட்டாக அபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு தேவையில்லை தலைவலி அப்படின்னு போயிட்டு இருப்பான். அவன் வேற இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான், அசெட்டில் வேற பிஸ்னஸாக பண்ணியிருப்பான். எங்கேருந்து பணம் வந்துட்டே இருக்கோ அந்த இந்த சொத்தை தான் வாங்குவாங்க எல்லாருமே. சும்மா வாங்கி போட்டு நான் என்னங்க பண்ணுறது அப்படிமா. ஸோ அதனால அது ஓட மாட்டேன். அப்போ அபூபக்கர் இவங்க எல்லாம் பண்ண டெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அவுட்கம் வேணா மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், 30 வருஷம் கழிச்சு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணா அவுட்கம் பயங்கரமாக கிடைச்சிருக்கலாம். அவங்க நல்லா தங்கத்திலையும் அந்த மாளிகைகள்லையும் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க அனுபவிச்சாங்க. போட்டவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ அல்லாஹ் சொல்றான், நீ போட்ட காசு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்காத, எனக்கு கொடுத்த கடனா நினைச்சிரு. நான் வாக்குறுதி வந்து உனக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக திருப்பி தருவேன் பன்மடங்கு. அப்போ அல்லாஹ் வட்டி ஹலால். அவன் வட்டி போடுவான், வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, மீட்டர் வட்டி, எதுக்க எல்லா வட்டியும் போட்டு அதை வந்து ஒரு ஒட்டகத்தை வளர்க்குற மாதிரி, அதை ஒரு குதிரையை வளர்க்குற மாதிரி எல்லாம் வளர்த்து மிகப்பெரிய ஒரு மலையா எல்லாம் கொண்டாந்து கொடுப்பான். அப்போ எல்லாம் அதில் அவன் சொல்றான். அப்போ புரிஞ்சுங்க, இப்போ 2 விஷயம் சிம்பிளா புரிய வச்சு, நபிக்கு உதவி செய்வது, அல்லாவுக்கு கடன் தருவது, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. இது ரெண்டும் செஞ்சாதான் அந்த நபி மேல நம்ம ஈமான் கொண்டதாக அர்த்தம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த நபி மேல ஈமான் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம்.
அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் குஃப்ரை மேற்கொண்டால், நிராகரிப்பு மேற்கொண்டால், நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு பிளந்தவர் ஆவார். தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் இதுல நீங்க குஃப்ர் பண்றீங்க அப்படின்னா, இவங்க யூதர்கள் நீங்க எடுத்து பாருங்க, எந்த காலத்திலையும் அல்லாவையோ அல்லாவுடைய ரசூல்களையோ அவங்க நிராகரிச்சதே கிடையாது. இன்க்ளூடட் ரசூலுல்லா. அவங்க எங்கேயுமே அல்லாஹ் இவர் பொய்யர்னு அவங்க சொல்லவே இல்லை. அல்லாவுடைய தூதர் இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. அல்லாவுடைய ரசூல் தான், ஆனால் எங்களுக்கானவர் கிடையாது, அவ்வளவுதான். இவர் பனி இஸ்ராயலுக்கானவர் கிடையாது, இவர் அரபுகளுடைய ரசூல், அவ்வளவுதான். இவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது, எங்களுடைய ரசூல் கிடையாதுன்னாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்க ஒரு வகையில ரசூல்லா கூட அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ரசூல்லாவுடைய மிஷனுக்கு தர வேண்டிய ஒத்துழைப்பு தரல, அதுல தர வேண்டிய கான்ட்ரிபியூஷன் தரல, மாறாக இடைஞ்சலை ஏற்படுத்தினாங்க. அப்போ அதுல அந்த போக்கு மேற்கொண்டதுனால அது என்ன சொல்றான், அல்ல அப்படி ஒரு போக்கு நீங்க மேற்கொண்டீங்கன்னா இந்த நேர்வழியிலிருந்து நீங்க வழி தவறிடணும். இந்த சவாவு சபி, இந்த சவாவு சபில் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மனிதன் இருக்கிறான், இப்போ நமக்குள்ள பாத்தீங்கன்னா நாமளே ஒரு உலகம், நமக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நிறைய இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, நமக்குள்ள பிசிக்கல் இருக்கு, உடல், நம்ம உடலை மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை. உடல் தான், நம்ம உடல் தான். சில விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் மோடில் ஓடிடும் ஒரு 40 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ ஃபங்க்ஷன் அது டிஸ்கண்டினியூ ஆயிடும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் நாம தான் மேனுவலாக பண்ணணும். கரெக்டாக தேவையானது மட்டும் கொடுத்து, தேவையில்லாத தவிர்த்து, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய ரெஸ்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணும். அப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அது பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், உறவுகள் இருக்கும், வியாபாரங்கள் இருக்கும், சமூகம் இருக்கும், அரசியல் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும். இது எல்லாமே ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே சுற்றிடும். 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சாப்பாட்டை பற்றி யோசிச்சிருப்போம், கொஞ்ச நேரம் ஃபேமிலி பற்றி யோசிச்சிருப்போம், கொஞ்ச நேரம் பாலிடிக்ஸ் பற்றி யோசிச்சிருப்போம், கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா விலைவாசி பற்றி யோசிச்சிருப்போம். தாட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, அதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது. எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா ரிச் டேட் போர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு மேலே ரிசர்ச் பண்ணி தள்ளிட்டே இருப்பான், எப்படி பணக்காரன் ஆகுதுன்ட்டு அதுலேயே போயிடுவான். அப்போ அந்த பேலன்சிங் இருக்குல்ல, இந்த மனிதனுக்குள்ளேயே பேலன்சிங். ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட், சில பேர் ஃபேமிலியே கதி, சில பேர் வேலையே கதி, சில பேர் படிச்சு பைத்தியமானவங்க இருக்கான். எப்படி சரி அவங்க கேட்டாங்கன்னா, நான் 17 மணி நேரம் வேலை செய்கிறேன், இது யாரு இன்ஃபோசிஸ் இவங்கலாம் உசுப்பேத்துறது, கிழிச்சாங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இந்நேரம் உயிரோடு இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க. அது வாரத்தில் 7 நாட்கள் உழைப்பு 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 அப்படி எப்படி உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கணும்னா யூரோப்பில் போய் சொல்லு. அவன் அப்படி இங்கே பேசுறீங்களா, நீயே இங்கே பேசுறீங்க, அங்கே போய் பேசுங்களா யூரோப்பில் போய். அப்படியே அந்த செமினாரில் எழுந்திரிச்சு உங்களை கை தட்டுவாங்க, காரி தூக்கிட்டு போயிடுவாங்க, என்னடா மனுஷனீங்க அப்படின்னு. அவங்க ஆல்ரெடி உழைப்பு நேரத்தை கம்மி பண்ணுறது தான், எவ்வளோ எஃபிஷியன்சியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை மட்டும் என்ன உசுப்பேற்றி விட்டு ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணி விட்டுறாங்க. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி நமக்குள்ள அப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதே பெரிய விஷயம். அதான் அல்ல சொல்கிறான், நேர்வழி தவறிடுவீங்க. நீங்கள் நபியோடைய மிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா காணாமல் போயிடுவீங்க. ஒரு முடிவு தெளிவாக எடுப்பீங்க, ஆனால் அடுத்த முடிவு உங்களுக்கு தெளிவாக இருக்காது. இதான் மேட்டர்கள். சவாவு சபீல்னா என்ன அப்படின்னா, இவங்க அதாவது சஹாபாக்களுடைய எல்லா முடிவுகளும் தெளிவானது, எல்லா நிலைப்பாட்டிலையும் அவங்க சாலிடாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த 50-50 அந்த ஹெசிடேஷன் எதுவுமே இருக்காது, சாலிடாக இருப்பாங்க. அதில் பாதிப்பு வரும், அது தவறாக போகும், ஆனாலும் ஓகே இது கரெக்டான முடிவு, இதில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அவ்வளோதான். அப்படிதான். அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு என்ன இருக்கும், கிளியரா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கம் போயிடும். ஒரு பக்கம் கடவுளின் பெயரால் இன்னைக்கு மனித சமூகம் எடுத்து பாருங்க. இப்போ நம்ம சுற்றி சொசைட்டியில் என்ன இருக்கு, கடவுளின் பெயரால் ஏற்றத்தாழ்வு ஒரு கும்பல் உருவாக்கிச்சு. சரி, அந்த ஏற்றத்தாழ்வு சமப்படுத்துறேன்னு இன்னொரு கூட்டம் உருவாச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளை வச்சு தானே பண்றாங்க, கடவுளை தட்டு அங்கே தட்டிட்டாங்க. இப்போ கடவுளை தட்டியாச்சு, அப்புறம் இந்த உலகத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இது எப்படி உருவாச்சு அதெல்லாம் பேசணும். ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று உளர வேண்டியதாக போகுது. என்ன, ஒரு பக்கம் மூட நம்பிக்கை ஒழிக்க போறோம் அப்படின்ட்டு போய் இந்த கட்டுப்பாடுகள், மூடத்தனமான கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத கட்டுப்பாடுகள் மதம் விதிக்குதுன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி அது இன்னும் நாசக்கேடு அதிகப்படுத்தி ஒன்றும் புரியல. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நம்மளும் எடுத்துக்கங்க, தொழுகை அதாவது இபாதத் ஆன்மீக விஷயத்துல ஒரு ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயம் திராவிட ஆதரவு நம்மால எல்லாரும் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம், பெரியார் மண் இது பெரியார் மண் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பதிவுகள்லாம் யார் போடுறா, முஸ்லீம்கள் போடுறேன். சரிப்பா நீ பெரியார் சப்போர்ட்டரா, இல்லைங்க. அப்படியே பெரியார் பற்றி நீ பேசுகிற, உனக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம், இல்லைங்க இப்போதைக்கு கொஞ்சம் தேவைப்படுறாரு, கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த ஒரு சப்ஜெக்ட்ல பெரியார் தேவைப்படுறாரு. எதுக்கு, பிஜேபி வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா நம்மள என்ன பண்ணுவோம், புல்டோசர் ஏற்றுவோம் என்ன. அதனால என்ன, அது துனியா
நாசம் துனியாவில் ஸ்கிராச் வந்துடக்கூடாது. அதுக்காக பெரியார் இப்போ தேவைப்படுறாரு, அவர் யூஸ் பண்ணுவோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், மொழிப்பட்டு பேசுவோம், சீமான் கூட நின்றுவோம். யாராவது ஒருத்தர் வந்து ரஜினி இந்த மாதிரி கட்சி தொடங்கினா நினைப்போம், அப்போ இது தமிழ் மண் அப்படிம்போ. அப்புறம் என்ன பண்ணுவோம், யாரோ ஹிந்தி தெரியாது போடா அப்படிம்போம். கவர்னர் தேவையா, ஆட்டுக்கு தாடி தேவையாம்போ. சரி நீங்கள் திமுகங்களா ஜி பாய் அப்படின்னா இல்லை 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 அதுலேயும் அதாவது அது சொல்ல மாட்டோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், வந்தேரிகள்மா பாய் நீங்களும் வந்தேரி தானே பாய் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், பாய் யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிம்போம். அப்போ என்ன பண்ணுவோம், சரி யாரும் ஊரே யாவரும் கேளீர், ஆனால் இங்கே சேட்டானுங்களாம் வந்து இங்கே நிறைய பேர் கடை பாய் உங்கள் ஸ்டாண்ட் என்ன பாய், அதுக்கு ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க பாய். டக்குன்னு கருப்பு கொடி, அதுக்கப்புறம் சிகப்பு கொடி, அப்புறம் பிளாக் ரெட்டு, அப்புறம் பிளாக் ரெட்டு ஒயிட்டு, அப்புறம் வந்து மூவர்ண கொடி, திடீர்னு காவி கொடி. சில சமயம் காவி கொடியெல்லாம் தேவைப்படும், புரியுதா? சுப்பிரமணிய சாமியே கூட காட்டுங்க பாருங்க, இவர் சொல்றாரு பாருங்க. அப்போ சுப்பிரமணிய சாமி சப்போர்ட்ரா நீங்க? இல்லை அதுவும் இல்லைங்க. அப்போ எதுலுமே ஒரு கிளாரிட்டி, அதான் அல்ல சொல்றான், டே இந்த ஒழுங்கா ரசூலா ஃபாலோ பண்ணி குரானை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் எடுத்துட்டு உங்களை ஒரு கொள்கை உங்களை ஒருத்தன் மதிப்பான். நம்மளை யாருமே நீங்க மதிக்கிறது இல்லை, ஏன்? இதுதான் காரணம். நம்ம யாரு நமக்கே தெரியாது என்ன. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பாடம் வேற நடத்துறது, நாங்க தான் உலகத்துடைய டீச்சர்ஸ், நாங்க கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. மொத்தத்தில் இந்த 16 வகையான அரசியல் கொள்கைகள் இருக்கு இன்னைக்கு உலகத்தில். ரிப்பப்ளிக், டெமோக்ரஸி, மொனார்கி, அனார்கி, கம்யூனிசம், ஃபேசிசம், தியாக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப், இப்படி வச்சிருக்கு. இந்த கூகுள் அடிச்சு 16 காட்டும், எந்தெந்த பகுதியில் எது எது இருந்துச்சுங்கிறதும் காட்டும். அப்போ இதுல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் நீதி இருக்கும். டிக்டேட்டர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஹக்கு இருக்கும், மன்னராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சரியா இருக்கும், கம்யூனிசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஷம் வந்து கரெக்டாக இருக்கும், கேபிட்டலிசம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் கன்க்ளூடா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 100% சரியான ஸ்டாண்ட் எதுங்கிறது மனிதர்களால் தீர்மானிக்கவே முடியாது. இப்போ இந்த பேட் கேர்ள் இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்றவங்க கூட பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாங்க, புரியுதுங்களா? அல்லாஹ் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும், பெண் இப்படிதான் இருக்கணும், ஆண் இப்படிதான் இருக்கணும், சமூகம் இப்படிதான் இருக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது, சஹாபாக்களுக்கு இதான் கரெக்ட், இதுதான் இது தப்பு, இது கரெக்ட், அவ்வளவுதான். போற எல்லா யூடியூபரும் பாருங்க, நான் அவங்க எல்லாரும் இன்னைக்கு பயப்படுறது என்ன தெரியுங்களா? குட் ஆர் பேடு நாங்க சொல்ல முடியாது, குட் ஆர் பேடு நாங்க டிசைட் பண்ண முடியாது. உங்க உணவு அதாவது பீஃப் நல்லதா கேட்டதான்னு தெரியாது, ஆனா ஒருத்தருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது அப்படிமா. சுதந்திரம்னா என்ன, அதுக்கு இது வரைக்கும் யாருக்கும் வேற வரைவில் இருக்குன்னு தெரியாது. ஃபுல் சுதந்திரம் பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா சுதந்திரம்ங்கிற பேர்ல அவுத்து விட்டாங்க, இவங்க பாருங்க மக்களால் மதிக்கப்படுற இவரை திட்டுறாங்க அவரை திட்டுறாங்கம்பாங்க. திடீர்னு சரி யாரை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏன் பேசுறது அதே. அப்போ எல்லா இதுலையுமே ஒரு நீதி, ஒரு பேலன்ஸு. அப்போ குழப்பமே இல்லாம தூங்கலாம், குழப்பமே இல்லாம எந்திரிக்கலாம். இதுதான் சவால் சபையில். இதுல கரெக்டா ஃபாலோ பண்ண, குழப்பமே இல்லாம தூங்கலாம், குழப்பமே இல்லாம எந்திரிக்கலாம். அதான் அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, ஒரு காலம் வரும் தூங்கும்போது முஸ்லீமா இருப்பான், எந்திரிக்கும் போது காஃபிரா இருப்பான், தூங்கும்போது காஃபிரா இருப்பான், என்ன எந்திரிக்கும் போது முஸ்லீமா இருப்பான். ரொட்டேஷன் பாலிசியில இவங்களுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து மாறிட்டே இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம கதி அதான். அப்போ பெரியாருடைய ஒரு கொள்கை வேணா முஸ்லீம்களுக்கு ஃபிட் ஆகுது, என்ன அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, புரியுதுங்களா? ஹக்குனா மட்டாட்டா, இந்த உயர்ந்த தத்துவம் இருக்கு பாருங்க, இது வந்து உலகத்தினுடைய இன்னைக்கு ஒற்றை கொள்கை. இது அது பெருமையா அவர் சொல்றாரு, இதே வார்த்தை கொண்டு வீரமணி அவர் பெரியார் வந்து எழுதுறாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப என்ன அர்த்தம், துனியாவில் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சொர்க்கத்திலையும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கபர்லையும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா அழகான தத்துவம். அப்ப இது ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்குது நம்ம மேல. நபிக்கு கம்பல்சரி நீ உதவி செஞ்சாகணும், நபிக்கு கம்பல்சரி எனக்கு நீ கம்பல்சரி கடன் கொடுத்தாகணும். அதனால பாத்தீங்கன்னா ஹாக்கிமியத்து, இந்த தக்பீர ரப்பு, இக்காமத்தீன், இது புரியாதவங்க பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, திடீர்னு அதே தாலிபானை சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து ஹமாஸ் சரியில்லைம்பாங்க, திடீர்னு நம்பாங்க ஹமாஸ் நம்மாலும்பாங்க, திடீர்னு ஹவுதிகள் கிளர்ச்சியாளர்களாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க போராளிகள் ஆயிடுவாங்க. மாற்றி மாற்றி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இதுலேயும் வந்து ஒரு தெளிவே இருக்காது. அப்போ இதுதான் ரசூலா வந்து ஒரு இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோலை கொண்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு நேராக ஒரு கோடி இழுக்கிறேன், இப்படி ஒரு கோடி இழுத்துட்டு இது அல்லாஹ்வின் நேர்வழி, இது ஒரே ஸ்ட்ரைட்பா, இதில் எந்த லெஃப்ட் ரைட்டும் கிடையாது, சைடில் வந்து நிறைய கோடி இப்படி இப்படி போடுறாங்க, போட்டுட்டு இது எல்லாமே விலகிய வழிகள் நேர்வழியிலிருந்து தவிர அல்ல. செகண்ட் ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணினா தெளிவாக புரிஞ்சுக்கோ, நீ வந்து சைத்தானுடைய ரூட்டில் போயிட்டேன்னு, புரியுதா? நீ வந்து பெரியாரையோ அல்லது வேற வேற போராளிகளையோ சேகுவாராவையோ நீ வந்து இவரையோ அவரையோ நீ ஹீரோன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு உன் கேமு. உனக்கும் இந்த சிங்கிள் லைனுக்கும் உனக்கு பிரச்சனை. எப்பவுமே உனக்கு ஹீரோனா ரசூல்லா தான் இருக்கணும், எப்பவுமே உனக்கு ஹீரோனா குலஃபாய் ராஷிதீன்களா தான் இருக்கணும். என்ன எப்போ அதோட இருக்கணும். நீ மன்னராட்சிக்கும் வக்காலத்து வாங்கிட்டு நீ குலஃபாய் ராஷிதீனுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா நீ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினாலே முடிஞ்சது, நீ வந்து அவுட்டு. அந்த ஆயத்து ரசூலா ஓதுறாங்க, என்ன சொல்றாங்களா, மேலும் இதுதான்
என் நேர்வழி, இதை தொடருங்கள், இதை விட்டு திசை மாறாதீர்கள், இதனால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் அப்படிங்கிற 6வது அத்தியாயத்துடைய 153வது வசனத்தை வந்து அவங்க ஓதுறாங்க. அதை சொல்லிட்டு அந்த பிற கோடுகளுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, இவை நேர்வழியிலிருந்து விலகிய வழிகள், ஒவ்வொரு வழியின் முடிவிலும் ஒரு ஷைத்தான் இருந்து அதற்கு அழைக்கிறான் என்று கூறினார். எந்த ரூட்டை நீ செலக்ட் பண்ணு, கம்யூனிசமா இருக்கட்டும், லிபரலிசமா இருக்கட்டும், கேபிட்டலிசமா இருக்கட்டும், எந்த இசத்தை வேணா நீ எடுத்துக்கோ, எல்லாமே ஷைத்தானுடைய ப்ராடக்ட். நீ ஒரே பிராண்டு 5 கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குது. இதில் என்ன காமெடினா, ஒரு காலத்தில் ஒரு பேஸ்ட்டு, ஏதோ ஒரு பேஸ்ட் கோல்கேட்டோ பெப்சோடோ இருக்கும், அதுக்கு கவுண்டராக அவனே இன்னொரு விளம்பரம் போடுவான். இது வந்து 2 மணி நேரம் தான் வேலை செய்யும், இது வந்து ஜெர்மி செக் ஃபார்முலா, இது 12 மணி நேரம் வேலை செய்யும். அப்புறம் எடுத்து பார்த்தா ரெண்டுமே யூனிலி வருது. அப்புறம் என்னம்மா, இந்த ஷாம்பு போட்டனா முடிய ஆடாது, கிளினிக் ப்ளஸ் போட்டனா இப்படி ஆடுமா, அந்த ஷாம்பு அதுவும் ஒன்று, இது போட்டால் அதுக்கு போகாது மற்ற சோப்புகள் ரின் அப்படிமா. சரி, இதுக்கு மற்ற சோப்பு என்ன, அதுவும் சேம் கம்பெனி ப்ராடக்ட். அதே மாதிரி தான் இன்னைக்கு ரசூல்லாவுடைய தீன் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, இஸ்லாம் குரானுடைய தீன் எடுத்தீங்கன்னா ஒன்று தான். நீங்கள் வேற வேற ஐடியாலஜி, நீங்கள் வேற வேற ஐடியல் ரோல் மாடல் ஐகான்களை நீங்கள் தேடினீங்கனாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதுல 3814, திருமதியில் 2859. இப்போ இந்த ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு வேற வேற கொள்கைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்குற இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தவறி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்றான், கிளீனாக இருக்கணும் ரூட்டு அப்படிங்கிறான். பிறகு அவர்கள் தாம் செய்த வாக்குறுதியை முறித்ததற்காக நாமும் அவர்களை நமது அருளில் இருந்து தூர எறிந்து விட்டோம். நியாமத்து எவ்வளவு பெரிய நியாமத்து, துனியாவுடைய இமாமா இருங்கப்பா, உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சரை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், எனக்காக நீங்க வேலை செய்யுங்கப்பா, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், நீங்க லீடர்ஷிப். இன்னைக்கு துனியாவுடைய இமாமத்தா நம்ம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நியாமத்து. அது அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதியா இந்த பூமியில செயல்படுறது எவ்வளவு பெரிய நியாமத்து. அதை வந்து நீங்க வாக்குறுதி வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க, அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உங்களை முன்மாதிரியா உலகம் ஏற்காத அளவுக்கு உங்க அருள் இருந்து தூரம். இன்னைக்கு எதை வேணாலும் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து சிந்திக்கிறது தயாரா இருக்காங்க. ஆனா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையோ என்ன, முஸ்லிம்களுடைய வரலாற்றையோ அவங்க வந்து ஃபாலோ பண்ண தகுதியானதுன்னு அவங்க நம்புறதே கிடையாது. அந்த 30 வருஷத்தை கழிச்சிட்டு மீதி எடுத்தீங்கன்னா எல்லாம் குப்பை தான். நடுவில் உமர் பின் அப்துல் அசீஸ், சலாவுதீன் அய்யூபி போன்ற எக்ஸம்ஷன் 1-2 கிடைக்கும். டோட்டல் எல்லாருமே எடுத்தீங்கன்னா கச்சராவில் தான் வச்சிருக்காங்க. அல்லாஹ் சொல்றாங்க, இது நம்முடைய அருள் இருந்து தூரம். இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தூர எரியப்பட்டு விட்டது.